வாழ்க தமிழ், வாழ்க உலகத்தார். நான் உங்கள் அன்பு தோழன் பா. மூவேந்திர பாண்டியன். நாளொரு திருக்குறள் வரிசைக்காக இன்று நான் உங்களை இன்பத்தோடு வரவேற்கின்றேன். இன்றைய பொழுதில் நாம் பொருட்பாலில் 82வது அதிகாரமாக உள்ள தீ நட்பு என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பெற்ற 820வது திருக்குறளை பற்றி அறியப் போகின்றோம். தீ நட்பு என்பதற்கு தீயோரின் நட்பினை கைவிடுதல் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமையப்பெற்றுள்ளது. இப்பொழுது நாம் 820வது திருக்குறளுக்கு செல்வோம். இணைத்தும் குறுகுதல் ஓம்ப மனைக்கெழுகி மன்றம் பழிப்பார் தொடர்பு. இணைத்தும் குறுகுதல் ஓம்பல் மனைக்கெழுகி மன்றம் பழிப்பார் தொடர்பு. இத்திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை இப்போது நாம் காண்போம். நாம் வீட்டிலே தனியே இருக்கும்போது புகழ்ந்து பேசுவதும் பொது மன்றத்தில் இகழ்ந்தும் பேசுவோரின் நட்பினை சிறிதளவும் அணுகாமல் நாம் பார்த்து கொள்ள வேண்டும் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும். மீண்டும் பொருள்: நாம் வீட்டிலே தனியாக இருக்கும்போது புகழ்ந்து பேசுவதும் பொது மன்றத்தில் நம்மை இகழ்ந்து பேசுவோரின் நட்பினை சிறிதளவேனும் அணுகாமல் நாம் பார்த்து கொள்ள வேண்டும் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும். ஆம் தோழர்களே, தீயோரின் நட்பினை சிறிதளவும் நம்மை அணுகாமல் பார்த்து கொள்வது வள்ளுவரின் வாக்கினை மெய்யாக்கும். நன்றி, வணக்கம்.